Hello students, welcome to Agrarian Monk YouTube channel. AX 201 கோர்ஸ் உடைய லெக்சர் சீரீஸில் ஃபர்ஸ்ட் லெக்சர் இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், அதோடைய மீனிங், அந்த கம்யூனிகேஷனுடைய ப்ராசஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ் அண்டு டைப்ஸ் பற்றி இந்த லெக்சரில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் வேர்டோட மீனிங் பாருங்க. கம்யூனிகேஷன் லட்டின் வேர்ட்லேருந்து ஆரிஜின் இருக்குது. கம்யூனிஸ் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து ஆரிஜினாக இருக்குது. சரிங்களா? அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா காமன் அப்படின்னு சொல்லி சரிங்களா? காமன் அப்படின்னு எல்லாருக்கும் வந்து பொதுவான அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை எல்லாருக்கும் வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை உருவாக்குறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இந்த கம்யூனிகேஷனோட மீனிங் பண்ணிடுச்சு கான்ஷியஸ் அட்டெம்ப்ட். சரிங்களா? கான்ஷியஸ் அட்டெம்ப்ட் நம்மளா வந்து டெலிபரேட்டா நமக்கு தேவைக்காக நம்மளே வேணும்னே நமக்கு தெரிஞ்சே வந்து ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கும். சரிக்கா? எதுக்காக? டு எஸ்டாப்ளிஷ் காமனாலிட்டி. சரிங்களா? காமனாலிட்டி ஒரு பொதுப்படைத்தன்மை உருவாக்குறதுக்காக, ஒரு காமனாலிட்டி உருவாக்குறதுக்காக நம்ம ஒரு கான்ஷியஸ் அட்டெம்ப்ட் எடுக்கிறோம். எதுக்காகனா எது மேலனா ஐடியாஸ், ஃபேக்ட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் லைக் வித் அதர்ஸ். சரிங்களா? ஒரு ஐடியாவோ இல்லாட்டி ஒரு ஃபேக்ட்ஸோ ஒரு ஃபீலிங்ஸ் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மற்றவங்க கூட ஒரு ஷேர் பண்ணுறதுக்காக அவங்ககிட்ட ஒரு காமனாலிட்டி அவங்ககிட்ட ஒரு காமன் நமக்கு அவங்களுக்கு ஒரு காமனான ஒரு லிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக வந்து கம்யூனிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? கம்யூனிகேஷனுக்கு தமிழில் என்ன அர்த்தம்? சரிங்களா? தகவல் தொடர்பு. சரிங்களா? தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். சரிங்களா? தகவல் தொடர்பு எடுத்தோம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தகவல் என்னது அவங்களுக்கு வந்து நம்ம லிங்க் பண்ண போகிறோம், அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். அப்போ ரெண்டு பேருக்கு என்னது ஒரு காமனாலிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். அதான் வந்து கம்யூனிகேஷன். சரிங்களா? எசன்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லலாம். இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் எ சோர்ஸ் அண்ட் ரிசீவர் டியூன்டு டுகெதர் ஃபார் ஏ பர்டிகுலர் மெசேஜ் ஆர் சீரிஸ் ஆஃப் மெசேஜ். சரிங்களா? சோர்ஸ்னா யாரு? மெசேஜ் சொல்றவங்க, ரிசீவர் மெசேஜ் கேட்குறவங்க ரெண்டு பேருக்கு இல்லை ஒரு டியூன் பண்ணிடுது ஒரு பர்டிகுலர் மெசேஜ்க்காக அவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம டியூன் பண்றோம், ஒரு லைனுக்கு கொண்டு வரும். சரிங்களா? அதான் அது கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி அதோட எசன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தென் கம்யூனிகேஷனோட டெஃபினேஷன். சரிங்களா? அதெல்லாம் என்னது 2 மார்க்ல 1 மார்க்ல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? கம்யூனிகேஷனுடைய டெஃபினேஷன். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பாருங்க. இட்ஸ் அ ப்ராசஸ் பை விச் two or more people exchange ideas, facts, feelings or impressions in ways that each gains a common understanding of the meaning, intent and use of the message. இதோட என்னது லீகன்ஸ் சொல்லியிருக்க ஜேபி லீகன்ஸ் ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டெஃபினேஷன். சரிங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்காரு வந்து கம்யூனிகேஷன் வந்து ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அந்த ப்ராசஸ்ல என்ன நடக்கும்னா 2 or more people. சரிங்களா? ரெண்டுக்கு மேற்பட்ட பீப்புள் என்ன பண்ணுவாங்க? ஐடியாஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஐடியாஸ், ஃபேக்ட்ஸ், ஃபீலிங்ஸ். அவங்ககிட்ட ஐடியா, அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன, அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, ஒரு விஷயத்தை பற்றி அவங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அது எப்படி இருக்குன்னா இன் வேஸ் ஈச் கெயின்ஸ் ஏ காமன் அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? முன்னாடி சொன்ன ரெண்டு பேருக்கு ஒரு காமனாலிட்டி. சரிங்களா? ரெண்டு பேருக்கு ஒரு பொதுவான விஷயத்தில் பொதுவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த விஷயம் நடக்கும். சரிங்களா? தென் காமன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி எதுக்காக? அதோடைய மீனிங், அதோட அர்த்தம் என்ன, அதோடைய நோக்கம் என்ன, அதோட யூஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கம்யூனிகேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி லீகன்ஸ் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ரோஜர்ஸ் அண்ட் ஷூமேக்கர். சரிங்களா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்யூனிகேஷன் இஸ் அ ப்ராசஸ் பை விச் மெசேஜஸ் ஆர் டிரான்ஸ்பர்டு ஃப்ரம் சோர்ஸ் டு ரிசீவர். சரிங்களா? சோர்ஸ் டு இருந்து ரிசீவருக்கு மெசேஜ் போகிறது, அதுதான் வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி ரோஜர்ஸ் சொல்லியிருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட் டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டன்பேன் அண்ட் ஹாக்கின்ஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் சென்டிங் அண்ட் ரிசீவிங் மெசேஜஸ் த்ரூ சேனல்ஸ். சரிங்களா? த்ரூ என்னது ஒரு சேனல், ஒரு மீடியம் மூலமா மெசேஜ் போகும். சரிங்களா? விச் எஸ்டாப்ளிஷ் காமன் மீனிங் பிட்வீன் தி சோர்ஸ் அண்ட் ரிசீவர். இவர் என்ன சொல்றாரு? சென்டருக்கும் ரிசீவருக்கும் மெசேஜ் அனுப்புற ஒரு சேனல் மூலியமா அனுப்புறோம். சரிங்களா? அதான் வந்து கம்யூனிகேஷன். அந்த மெசேஜ் என்ன பண்ணும்? ஒரு காமன் மீனிங் ரெண்டு பேருக்கு சோர்ஸ் ரிசீவருக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அதான் வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி வேண்டன்பான் அண்ட் ஹாக்கின்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இது என்னது ஒரு பாசிபிள் 2 மார்க் கொஸ்டின் தான். சரிங்களா? மொத்தம் வந்து 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஃபங்க்ஷன் என்னது? அதோடைய வேலை என்ன அர்த்தம்? அதோடைய வேலை என்ன, எதுக்காக கம்யூனிகேஷன் நடக்குது, இல்லாட்டி என்ன, எப்படி அதை வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். மொத்தம் 4 ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃபங்க்ஷன். சரிங்களா? இன்ஃபர்மேஷன் அர்த்தம் ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக. சரிங்களா? ஒரு விஷயத்தை அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதுக்காக வந்து கம்யூனிகேஷன் யூஸ் ஆகுது. டு ப்ரொவைட் தி ரிலையபிள் அப் டு டேட் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? ரிலையபிள் என்னது? நமக்கு வந்து நம்பகத்தகுந்தமான இல்லாட்டி ஒரு அவங்களுக்கு உபயோகமான ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றதுக்காக, ஒரு செய்தியை சொல்றதுக்காக இன்ஃபர்மேஷன் ஃபங்க்ஷன் கம்யூனிகேஷன் யூஸ் ஆகுது. செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் ஆர் இன்ஸ்ட்ரக்டிவ் ஃபங்க்ஷன். சரிங்களா? கமாண்ட் என்ன அர்த்தம்? நம்ம ஒரு ஹையர் அஃபீஷியல். சரிங்களா? ஒரு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா மேலதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, அவங்களோட சபார்டினேட்டுக்கு வந்து என்னது அவங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறதுக்காக, அந்த வேலையை பண்ண அப்படி சொல்லி என்னது ஒரு கட்டளை இடறதுக்காக இல்லாட்டி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே என்னது இந்த இன்ஸ்ட்ரக்டிவ் ஃபங்க்ஷன் இல்லாட்டி கமாண்ட் ஃபங்க்ஷனில் வரும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஹைராரிக்கலி சுப்பீரியர் டு சபார்டினேட். சரிங்களா? ஹைராரிக்கி என்ன அர்த்தம்? ஒரு டிபார்ட்மெண்ட்ல இல்லாட்டி ஒரு இடத்துல ஒரு ஆர்கனைசேஷன்ல
ஆர்கனைசேஷன்ல மேல ஹையர் பொசிஷன்ல இருக்கவங்க லோயர் பொசிஷன்ல இருக்கவங்களுக்கு வந்து கமாண்ட் கொடுப்பாங்க, ஒரு வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து கமாண்ட் ஆர் இன்ஸ்ட்ரக்டிவ் ஃபங்க்ஷன். சரிங்களா, டைரக்ட்லி சுப்ரியர் டு சபார்டினேட் பர்சன் அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் மோஸ்ட் ஆஃப் இது வந்து ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் நடக்கும். சரிங்களா, ஏன்னா இந்த ஹைரார்கி அப்படிங்கிறது என்னது, அந்த ஆர்கனைசேஷன் செட்டப் நீ மேல நீ கீழே இவங்களுக்கு கீழே தான் இவங்களை ஃபாலோ பண்ணி தான் அடுத்து நீங்க போகணும், அவங்க சொல்றதா கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப் ஃபார்மல் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து கமாண்ட் ஆர் இன்ஸ்ட்ரக்டிவ் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். நாங்கள் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் பெர்சுவேசிவ் ஃபங்க்ஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, மெயினாக வந்து அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன். சரி, நம்ம அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷனில் வந்து இதுதான் வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, எதுக்காகனா டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் மேனிப்புலேட் ஆர் மோட்டிவேட் தி ரிசீவர். சரி, நம்ம ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவோம், அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இல்லாட்டி நம்ம டெக்னாலஜிஸ் அவங்க அடாப்ட் பண்ண வைக்கிறது, அவங்க என்னது அவங்க வந்து பெர்சுவேட்னா என்னது அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, நம்ம சொல்றது அவங்க கேட்க வைக்கிறது, ஒரு கேன்வாஸ் பண்ணுறது எல்லாமே என்னது இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் பெர்சுவேசிவ் ஃபங்க்ஷன்ல நடக்கும். சரிங்களா, தென் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டிவ் ஃபங்க்ஷன். எதுக்காக இன்டெகிரேஷன் நடத்தும், எல்லாத்தையும் ஒரு யூனிட்டியாக வச்சிருக்கிறது, ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக. சரி, எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வச்சுக்கிறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். டு மெயின்டைன் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும், தென் இன்டெகிரேஷன் அட் தி இன்டர்பர்சனல் ஆர் ஆர்கனைசேஷனல் லெவல். சரிங்களா, ஆர்கனைசேஷன் இல்லாட்டி இன்டர்பர்சனல் லெவல், ஒரு பிட்வீன் தி பீப்புள் இல்லாட்டி ஒரு ஆர்கனைசேஷன் லெவல் எல்லாருக்கும் ஒரு இன்டெகிரேஷன் எல்லாருக்கும் ஒரு யூனிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்காக, இல்லாட்டி ஒரு ஒருங்கிணைப்பு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போகிறதுக்காக இந்த இன்டெகிரேட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் கம்யூனிகேஷன் ப்ராசஸ். சரிங்களா, கம்யூனிகேஷன் வந்து ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸ்டிமுலஸ்னா என்ன அர்த்தம், ஒரு தூண்டுதல் அர்த்தம். சரிங்களா, அந்த கம்யூனிகேஷன் ஏதாச்சும் ஒரு தூண்டுதல் நடக்கும், அதுக்கு தான் ஒரு ரெஸ்பான்ஸா. சரிங்களா, அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸா தான் இந்த கம்யூனிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, கம்யூனிகேஷன் இஸ் ஏ ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் ப்ராசஸ். சரிங்களா, அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட். சரிங்களா, நம்ம ஏஓல இருக்காங்க, அந்த எக்ஸ்டென்ஷன் யாரெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அவங்க என்னது எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட். சரிங்களா, அந்த எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட்ஸ் தான் என்னது ஸ்டிமுலஸா இருப்பாங்க. ஃபார்மர்ஸ் என்னது அதுக்கு வந்து ரெஸ்பாண்டன்ஸா இருப்பாங்க. சரிங்களா, இதான் வந்து ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் ப்ராசஸ். இது எல்லாமே கம்யூனிகேஷன் எலமெண்ட். சரிங்களா, சென்டர்னா என்னது, யார் வந்து சோர்ஸ், யார் வந்து மெசேஜ் சொல்றாங்களோ அவங்க தான் சென்டர். சரிங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, மெசேஜ் வந்து ஒரு மீடியத்தில் ஒரு சேனல் வந்து ஃபீட் பண்ணுவாங்க. ஃபீட் பண்ணும்போது என்கோடிங் பண்ணுவாங்க. சரிங்களா, என்கோடிங் எடுத்து அதை வந்து அந்த சேனலுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அனுப்புவாங்க, இல்லாட்டி அது ஒரு சீக்ரெட் மெசேஜ் அனுப்புவாங்க. சரிங்களா, தென் மெசேஜ் அப்புறம் ரிசீவ் பண்ணும்போது என்னது அந்த சீக்ரெட் மெசேஜை டீகோட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எடுத்துப்பாங்க, அது வந்து ரிசீவர். சரிங்களா, அப்புறம் நாய்ஸ் ஃபீட்பேக்ங்கிறது என்னது, சென்டர் டு ரிசீவருக்கு மெசேஜ் போகும், என்ற ரிசீவர் டு சென்டருக்கு வந்து எகைன் ஃபீட்பேக் வரது என்னது ஒரு டூ-வே ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. கம்யூனிகேஷன் இஸ் ஏ டூ-வே ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னது சென்டர் டு ரிசீவர் மெசேஜ் போகும், எகைன் அந்த ரிசீவர் டு சென்டருக்கு வந்து ஃபீட்பேக் வரும். தென் எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இல்லாட்டி லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லி 1 மார்க்கில் கேட்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா, எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னா வந்து கம்யூனிகேஷன் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு, சரிங்களா, என்னதெல்லாம் சேர்ந்தா வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு இந்த 6 எலமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டர் ஆர் சென்டர், யார் மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்க, அப்புறம் என்ன மெசேஜ், என்ன சேனல் அனுப்புறாங்க, அதை எப்படி ட்ரீட் பண்ணி அனுப்புறாங்க, யாருக்கு அனுப்புறாங்க, யார் அதை ரிசீவ் பண்ணுறாங்க, தென் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் இல்லாட்டி அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன, இதானது எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். சரிங்களா, இதை 1 by 1 நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டர். சரிங்களா, கம்யூனிகேட்டர்னா யார் மெசேஜோடைய ஆரிஜின். சரிங்களா, இல்லாட்டி என்னது ஒரு சென்டர், அவர் தான் என்னது நம்ம கம்யூனிகேட்டர் அப்படின்னு சொல்லணும், இல்லாட்டி என்னது சோர்ஸ் ஆஃப் தி கம்யூனிகேஷன் இவர் தான். சரிங்களா, இவர்கிட்ட தான் அந்த மெசேஜ் வந்து ஆரிஜினேட் ஆகும். சரிங்களா, ஃபார் த பர்சன் ஹூ இனிஷியேட் தி ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், அந்த ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இவர் தான் வந்து இனிஷியேட் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் என்னது சோர்ஸ் கிட்ட தான் என்னது மெசேஜ் வந்து கம்யூனிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, அந்த சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜினேட்டராக இருப்பாரு, இல்லாட்டி சென்டராக இருப்பாரு. சரிங்களா, கம்யூனிகேட்டர் என்ன வேணாலும் அவர் சொல்லலாம். சரிங்களா, இந்த கம்யூனிகேட்டர் பார்த்தீங்கன்னா மேபி அவர் இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு குரூப்பாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சோசியல் சிஸ்டமாக இருக்கலாம், இல்லாட்டி அவர் என்ன பண்ணாரு, அவர் வந்து அவருக்காக பர்சனலாட்டி யாராவது ஒரு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக கூட வந்திருக்கலாம், ஒரு கம்பெனி ரெப்ரசென்ட் பண்ணி கூட அவர் வந்திருக்கலாம், இல்லாட்டி ஒரு சொசைட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி கூட அவர் வந்திருக்கலாம். அவர் தான் யாரு கம்யூனிகேட்டர், சோர்ஸ் இல்லாட்டி ஆரிஜினேட்டர் ஆஃப் தி மெசேஜ். தென் அவர் கம்யூனிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் முக்கியமாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது என்னென்ன பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் என்னது, அதோடைய நோக்கம் என்ன. சரிங்களா, என்ன பர்பஸ்க்காக அந்த கம்யூனிகேஷன் பண்ணுறோம், அந்த ட்ரைனிங்கோ இல்லாட்டி அந்த ஸ்பீச்சோ எதுக்காக பண்ணுறோம், எதுக்காக அவங்ககிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது. தென் ஆடியன்ஸ் வந்து என்ன மாதிரியான ஆடியன்ஸ், அவங்களுடைய தேவை என்ன, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களுடைய எபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். தென் மெசேஜோடைய கண்டென்ட் என்ன மாதிரியான கண்டென்ட், அதோட யூஸ்ஃபுல்னஸ். சரிங்களா, நம்ம என்ன கண்டென்ட்டை பேசுகிறோம், அது ஆடியன்ஸ்க்கு எப்படி யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இது 3 என்னது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் ஒரு கம்யூனிகேட்டருங்கிறது. சரிங்களா, அது போக ஒரு ப்ராப்பர் சேனல் தட் வில் ரீச் தி ஆடியன்ஸ். சரிங்களா, எந்த சேனலை யூஸ் பண்ணால் அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து போய் அந்த மெசேஜ் வந்து போய் சேரும் அப்படிங்கிற சேனலை பற்றி தெரிஞ்சிருக்கணும். தென் அந்த மெசேஜ் இப்போ எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணணும், எப்படி அதை வந்து ட்ரீட் பண்ணி அனுப்பணும். சரிங்களா, எந்த ஃபார்மில் ஸ்டோரியாவா இல்லாட்டி ஒரு சாங்காவா இல்லாட்டி ஒரு ஃபிலிமாவா, அந்த மாதிரி என்னது எந்த மாதிரியான ட்ரீட் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்
எந்த ஃபார்மட் அப்படிங்கிறது வந்து அவர் தெரிஞ்சிருக்கணும். தென் ப்ரொஃபஷனல் எபிலிட்டிஸ் அண்ட் லிமிடேஷன் சரிங்களா, அவருடைய என்னது எபிலிட்டிஸ் என்ன, அவரால் என்ன கெப்பாசிட்டி, அவரோட லிமிடேஷன் என்ன அப்படிங்கிறது என்னது அவர் தெரிஞ்சிருக்கணும். தென் இந்த கம்யூனிகேஷனுடைய லிமிடேஷன் என்ன அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சிருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சாதான் என்னது அந்த கம்யூனிகேட்டர் வந்து மெசேஜ் வந்து பெட்டரா அவருக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெசேஜ் சரிங்களா. மெசேஜ்ங்கிறது என்னது, இட் கேன் பி டிஃபைன்ட் அஸ் ஏ ஃபேக்ட். நம்ம எதை வந்து ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும், ஆடியன்ஸ் வந்து எதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அதான் வந்து மெசேஜ் சரிங்களா. இட் கேன் பி என்னது ஃபேக்ட்ஸாக இருக்கலாம் சரிங்களா, ஃபீலிங்ஸாக இருக்கலாம், ஆட்டிடியூடாக இருக்கலாம், இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம் சரிங்களா. நம்ம மெசேஜ்னா என்னது ஒன்லி என்னது வெர்பல் மட்டும் கிடையாது, நான் வெர்பல் தான் சரி. நான் வெர்பல் என்ன அர்த்தம், அதோட நம்மளுடைய ஃபீலிங்ஸ், நம்மளுடைய எக்ஸ்பிரஷன், நம்மளுடைய ஆட்டிடியூட் எல்லாமே என்னது இந்த நான் வெர்பலில் வரும் சரிங்களா. கேன் பி அது ஃபேக்ட்ஸாக இருக்கலாம், ஃபீலிங்ஸாக இருக்கலாம், ஆட்டிடியூடாக இருக்கலாம், இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம் சரிங்களா. தட் கம்யூனிகேட்டர் விஷஸ் இஸ் ஆடியன்ஸ் டு ரிசீவ் சரிங்களா. நம்ம ஒரு கம்யூனிகேட்டர், ஒரு சோர்ஸ் வந்து எதை வந்து ஆடியன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணணும், ஆடியன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அதான் வந்து மெசேஜ் சரிங்களா. டு ரிசீவ், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்செப்ட் அண்ட் ஆக்ட் அப்பான் சரிங்களா. அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணி என்னது அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த மாதிரி என்னது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அது வந்து என்னது அவங்கள வந்து யூஸ்ல வந்து அவங்களுடைய டே டு டே லைஃப்ல வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா. அதான் வந்து மெசேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. அந்த மெசேஜுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க, ரொம்ப கிளியரா இருக்கணும் சரிங்களா, ரொம்ப என்னது தெளிவா இருக்கணும், எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கணும் சரிங்களா. அப்புறம் ஸ்பெசிபிக்கா இருக்கணும். ஸ்பெசிபிக் என்னது அந்த ஆடியன்ஸ்க்கு ஸ்பெசிபிக்கா சரிங்களா, அவங்களுக்கு என்னது குறிப்பிட்ட வகையில் என்னது அவங்களுக்கு ஃபார்மர்னா ஃபார்மர் சரிங்களா, அந்த வில்லேஜில் இருக்க ஃபார்மர்ஸ்னா அவங்களுடைய ஃபெசிலிட்டிக்கு தகுந்த மாதிரி என்னது அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா நம்ம அனுப்பியிருக்கணும். தென் சிக்னிஃபிகண்ட், ஆனால் அது அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மெசேஜா இருக்கணும் சரிங்களா, அவங்களுக்கு என்னது ஒரு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மெசேஜா இருக்கணும். தென் அப்பீலிங் அண்ட் அட்ராக்டிவ் சரிங்களா, அவங்க என்னது ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி இல்லாட்டி அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும் அந்த மெசேஜ் சரிங்களா. அந்த அட்ராக்ட் பண்ணாதான் என்னது அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது, என்ன இதுல இருக்கு அப்படிங்கிறதே வந்து கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபார் தி மெசேஜ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ். அதாவது நம்ம அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் நம்ம மெசேஜ் வந்து எதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ். அதானது என்ன மாதிரியான புதுசாக கொண்டு வந்த வெரைட்டிஸோ இல்லாட்டி புதுசாக ஒரு டெக்னாலஜிஸோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பெட்டர் ப்ராக்டிஸோ அதான் நம்ம என்னது ஃபார்மர்ஸ் கொண்டு போய் சேர்ப்போம். அதான் அந்த எக்ஸ்டென்ஷன் பாயிண்ட் ஆஃப் வந்து இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் அண்ட் நம்ம மெசேஜஸாக சொல்லுவோம் சரிங்களா. அக்ரிகல்ச்சர், சானிடேஷன் இல்லாட்டி ஒரு சம் ஆக்ஷன்ஸ் டேக்கன் பை தி இண்டிவிஜுவல்ஸ், குரூப் ஆஃப் கம்யூனிட்டிஸ் வந்து என்ன பண்ணணும், என்ன மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி எப்படி பண்ணணும், ஒரு இரிகேஷன் எப்படி பண்ணணும், ஒரு பெஸ்டிசைட் அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும், ஒரு ஹார்வெஸ்டிங் எப்படி பண்ணணும், போஸ்ட் ஹார்வெஸ்டிங் டெக்னாலஜிஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்றது எல்லாமே என்னது நமக்கு மெசேஜாக தான் வரும் சரி. அந்த மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து இன்டெண்டட் மெசேஜ், இன்னொன்று வந்து பெர்சீவ்டு மெசேஜ் சரிங்களா. இன்டெண்டட் மெசேஜ்னா என்ன அர்த்தம், நம்ம என்ன நினைக்கிறோம், ஆக்சுவல் மெசேஜ் அந்த சென்டர் வந்து என்ன நினைக்கிறாரு, என்ன நினைச்சு எதை மீன் பண்ணி அவர் வந்து என்னது அந்த மெசேஜ் சொல்றாரு அப்படிங்கிறது வந்து இன்டெண்டட் மெசேஜ், ஆக்சுவல் மெசேஜ் ஃப்ரம் தி சோர்ஸ்ல இருந்து மெசேஜ் உருவாகுது சரிங்களா. பெர்சீவ்டு மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா பை தி ரிசீவர் சரிங்களா. இங்க இருக்குது வந்து இன்டெண்டட் மெசேஜ், நம்ம வந்து என்னது ஒரு செட் ஆஃப் டெக்னாலஜிஸ் வந்து நம்ம சொல்ல நினைக்கிறோம், அது வந்து இன்டெண்டட் மெசேஜ். அது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து என்னவா போய் சேருது அப்படிங்கிறத வந்து பெர்சீவ்டு மெசேஜ். அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க சரிங்களா, அவங்க அதை எப்படி பாக்குறாங்க, இல்லாட்டி அதோடைய அவங்களுடைய புரிதல் என்ன சரிங்களா, எவ்வளவு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது என்னது பெர்சீவ்டு மெசேஜ் சரிங்களா. இந்த ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய கேப் தான் என்னது கம்யூனிகேஷன் கேப் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. கம்யூனிகேஷன் கேப் என்னது டிஃபரன்ஸ் பிட்வீன் தி இன்டெண்டட் மெசேஜ் அப்புறம் பெர்சீவ்டு மெசேஜ் சரிங்களா. சென்டர் இது என்ன சொல்றாரு, ரிசீவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, அது ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய கேப் தான் வந்து என்னது பெர்சீவ்டு மெசேஜ் சரிங்களா. இது ரெண்டுக்கு என்னது கேப் அதிகமானது என்னது மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. மிஸ்கம்யூனிகேஷன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த கேப் இருந்தா தான் மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி மெசேஜ், மெசேஜோடைய பரிமாணங்கள் என்ன மாதிரியான கோணத்துலாம் மெசேஜஸ் இருக்கும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மெசேஜோட கோட், இன்னொன்று கண்டென்ட், அப்புறம் இன்னொரு மெசேஜோட ட்ரீட்மெண்ட் சரிங்க. மெசேஜோட கோட்னா என்ன அர்த்தம், அதோட குரூப் ஆஃப் சிம்பிள்ஸ், என்ன மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம், அதை நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து மெசேஜ் கோட் வரும். கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா செலக்டட் பை எ சோர்ஸ் டு எக்ஸ்பிரஸ் இஸ் பர்பஸ் சரிங்களா. அதோட மெட்டீரியல், நம்ம வந்து நம்மளுடைய பர்பஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்றோம், எதை வந்து சொல்ல போறோம், என்ன கண்டென்ட், எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறத வந்து மெசேஜோடைய கண்டென்ட். தென் மெசேஜோட ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ண போறோம், டிசிஷன்ஸ் விச் கம்யூனிகேஷன் சோர்ஸ் மேக்ஸ் தி செலக்டிங் அண்ட் அரேஞ்சிங் தி போத் கோட் அண்ட் கண்டென்ட். இந்த கோட் அண்ட் கண்டென்ட் ரெண்டையும் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ண போறாங்க, தென் அவங்க ரிசீவருக்கு புரியுற மாதிரி எப்படி கொண்டு போய் சேர்க்க போறாங்க சரிங்களா. ட்ரீட்மெண்ட் என்னது ஒரு ஸ்டோரி ஃபார்மட்டா, இல்லாட்டி ஒரு சாங் ஃபார்மட்டா, இல்லாட்டி ஒரு லெக்சர் ஃபார்மட்டா சரிங்களா, இல்லாட்டி ஒரு ஃபிலிம் மொபைல் ஒரு மோஷன் பிக்சர், இல்லாட்டி ஒரு எக்ஸிபிஷன்ல கொண்டு போய் வைக்க போறாங்களா, இல்லாட்டி ரீல் சாம்பிள்ஸ் கொண்டு போறாங்க, அந்த மாதிரி அந்த மெசேஜ் வந்து எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறது என்னது இந்த மெசேஜோடைய ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சேனல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சரிங்களா. சேனல் வந்து என்ன
மெசேஜ் டிராவல்ஸ் ஃப்ரம் சோர்ஸ் டு ரிசீவர். சரிங்களா, முன்னாடி சொன்ன சோர்ஸ் டு ரிசீவருக்கு மெசேஜ் வந்து எப்படி போகுது, எது மூலமா போகுது அப்படிங்கிறதா வந்து சேனல். சரிங்களா, தான் வந்து சேனல். இட்ஸ் பிசிக்கல் பிரிட்ஜ். சரிங்களா, இது ஒரு பிசிக்கல் பிரிட்ஜ் பிட்வீன் தி சென்டர் ரிசீவர். சரிங்களா, மெசேஜ் அனுப்புறவங்களுக்கும் ரிசீவ் பண்ணவங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பிசிக்கல் பிரிட்ஜ் தான் என்னது சேனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, இது பாத்தீங்கன்னா கம்யூனிகேட்டர் ஆடியன்ஸ் என்னது ரெண்டு பேருக்கு வந்து மெசேஜ் டிராவல் டூ அண்ட் ஃப்ரோ. சரிங்களா, அப்படின்னு எடுத்தோம் நம்ம ஒன் வே இல்லாமல் டூ வே. சரிங்களா, அங்கேருந்து அந்த பக்கம் போகும், அந்த பக்கம் வந்து என்னது ஃபீட்பேக் வரும். அந்த மாதிரி டூ அண்ட் ஃப்ரோ மெசேஜ் ஃப்ளோ ஆகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, தென் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் ஃபார் கேரிங் தி மெசேஜஸ் டு தேர் டெஸ்டினேஷன். அவங்களோட டெஸ்டினேஷனுக்கு என்னது மெசேஜ் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக சேனல் வந்து யூஸ் ஆகுது. தென் சேனல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் தி ரீச். சரிங்களா, அது எத்தனை பேர் ரீச் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இன்டர்பர்சனல் மாஸ் மீடியா சேனல்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. சரிங்களா, இன்டர்பர்சனல் அது பிட்வீன் பர்சன். சரிங்களா, ஒரு 2% ஒரு லிமிடெட் ஆடியன்ஸ் இருக்கும். மாஸ் மீடியா என்னது நம்ம டிவி, ரேடியோ, இன்டர்நெட், யூடியூப் எல்லாம் என்னது மாஸ் மீடியா. மாஸ் மீடியா என்ன அர்த்தம், ஒரே நேரத்தில் நிறைய ஆடியன்ஸ்க்கு அது கொண்டு போய் சேர்க்கும். ஒரே மெசேஜை நிறைய ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கும். மாஸ் செட் ஆஃப் பீப்புள் வந்து அது போய் ரீச் ஆகும். அது வந்து மாஸ் மீடியா சேனல். தென் டிபெண்டிங் அப்போ வந்து ஆரிஜினை பொறுத்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் யார்கிட்ட இருந்து வருது அப்படிங்கிறத பொறுத்து பார்த்தீங்கன்னா லொக்கலைட் அப்புறம் காஸ்மோபலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. லொக்கலைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் லீடர். சரிங்களா, அந்த லொக்கலைட் சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேயே இருப்பாங்க, அந்த சோசியல் சிஸ்டத்திலே இருப்பாங்க. சரி, அந்த வில்லேஜ்ல இருப்பாங்க, அந்த ஒரு லோக்கல் லீடராக இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லொக்கலைட் சேனல்ஸ்ல வருவாங்க. காஸ்மோபலைட் சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட்ஸ். சரிங்களா, நம்ம வெளியிலேருந்து வரோம். காஸ்மோபலைட் என்னது வெளியிலேருந்து வரோம், அந்த சொசைட்டிலேருந்து வெளியிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட்ஸ். நம்ம ஏஓஓ, சரிங்களா, ஏடிஏ, சரிங்களா, ஏஓ எல்லாமே என்னது வெளியிலேருந்து வரோம். அவங்கள என்னது காஸ்மோபலைட் சேனல்ஸ்ல வருவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மாஸ் மீடியா அப்புறம் இன்டர்பர்சனல் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து சென்சஸ் என்ன மாதிரியான சென்சஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுது. சரிங்களா, மாஸ் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 நம்மளால பார்க்க முடியும், கேட்க முடியும். பட் ஆனால் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் நம்ம தொட்டு ஃபீல் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, நம்ம என்னது ஒரு நேரில் போய் பார்க்க முடியாது, ஒரு விஷயத்தை இல்லாட்டி ஒரு வெரைட்டி இல்லாட்டி ஒரு கிராப் அதை தொட்டு பார்க்க முடியும். எல்லா மாதிரியான சென்சஸும் வந்து நம்மளால அதை வந்து ஸ்மெல் பண்ண முடியும். எல்லா மாதிரியான சென்சஸும் வந்து இது வந்து யூஸ் பண்ணும். ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் மீடியாவில் மினிமம் ரொம்ப டிலேடாக தான் இருக்கும். பட் இதை வந்து நம்ம பேசும்போது என்னது நேரில் வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம அது வந்து நம்மளோட ஃபீட்பேக் வந்து சொல்லிடலாம். சரிங்களா, இதோட ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அன்கண்ட்ரோலபிளா இருக்கும். சரிங்களா, எவ்வளவு வந்து வேகமா போறது இல்லாட்டி என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறது அன்கண்ட்ரோலபிளா இருக்கும். பட் இது வந்து நம்ம வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கும் இந்த இன்டர்பர்சனல் சேனல்ஸ் எல்லாமே. மெசேஜோட கோட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைலி வெர்பல் மெசேஜஸ் இருக்கும். இது வந்து வெர்பல் அண்ட் நான் வெர்பல். சரிங்களா, ஒரு பர்சன் நம்ம நேருக்கு நேரம் பார்க்கும்போது என்னது அவங்க பேசுறது மட்டும் இல்லாம அவங்களுடைய நான் வெர்பல் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் நம்ம கவனிப்போம். சரிங்களா, ரெண்டும் சேர்த்து கவனிப்போம். சரிங்களா, தென் மல்டிப்ளிகேட்டிவ் பவர். சரிங்களா, இது ஈஸியா வந்து மல்டிப்ளிகேட் பண்ணா என்னது ஒரே நேரத்தில் நிறைய பீப்புளுக்கு வந்து மெசேஜ் போகும். இது வந்து அதோட கெப்பாசிட்டி வந்து லோவாக தான் இருக்கும். டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வேல தான் மெசேஜ் போகுது. எனக்கு டூ வே, அதாவது ஃபீட்பேக்கும் திரும்ப வரும். சரிங்களா, இது வந்து எனக்கு டூ வே ஃப்ளோவாக இருக்கும். தென் பவர் டு ப்ரிசர்வ் மெசேஜ். சரிங்களா, ஒரு மெசேஜ் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இதுலயும் இருக்கு, இதுலயும் அதே மாதிரி இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி நம்ம ரிசீவரை செலக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எபிலிட்டி டு செலக்ட் ரிசீவர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ரொம்ப ஹையா இருக்கும், இதுல வந்து ரொம்ப லோவா இருக்கும். சரிங்களா, தென் ஸ்பெஷலைஸ்டு நீடு வந்து பாத்தீங்கன்னா லோவா இருக்கும், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹையா இருக்கும். சரிங்களா, தென் லார்ஜர் ஆடியன்ஸ்க்கு கொண்டு போறதுக்கான ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரீச் ஆகுது, வந்து ஃபாஸ்டா ரீச் ஆகும், இது வந்து ரொம்ப ஸ்லோவா ரீச் ஆகும். நாலேஜ் கெயின் வந்து பாத்தீங்கன்னா அது பாசிபிளா தான் இருக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டிடியூட் அண்ட் ஆக்ஷன் சேஞ்ச் ஆகும். சரிங்களா, ஒரு பர்சனுக்கு வந்து நம்ம இனிஷியலா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண இல்லாட்டி ஒரு நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாஸ் மீடியா சேனல்ஸ் யூஸ் பண்ணலாம். சரிங்களா, அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட ஆக்ஷன், அவங்கள கம்ப்ளீட்டா நம்ம வந்து அவங்கள வந்து மேனிபுலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இன்டர்பர்சனல் சேனல்ஸ் டைரக்டா போய் அவங்கள மீட் பண்ணி பேசினாதான் அது ரொம்ப பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெசேஜோடைய ட்ரீட்மெண்ட். சரிங்களா, மெசேஜோடைய ட்ரீட்மெண்ட் எப்படி பண்றது. சரிங்களா, இட்ஸ் வே எ மெசேஜ் இஸ் ப்ராசஸ்ட். அந்த மெசேஜ் வந்து எப்படி ப்ராசஸ் பண்றோம், எப்படி ப்ரெசென்ட் பண்றோம் அப்படிங்கிறத வந்து ட்ரீட்மெண்ட். ப்ராசஸ்ட் சோ தட் இன்ஃபர்மேஷன் கெட்ஸ் அக்ராஸ் டு தி ஆடியன்ஸ். ஆடியன்ஸ்க்கு வந்து கொண்டு போறதுக்காக வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி கொண்டு போக போறோம். சரிங்களா, அதோட ட்ரீட்மெண்டோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டு மேக் த மெசேஜ் என்னது கிளியராகவும் அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் ரியலிஸ்டிக் டு தி ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி, அவங்களுக்கு உபயோகம் மாதிரி, அவங்களுக்கு என்னது அவங்க லிங்க் பண்ணிக்கிற மாதிரி, புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம கொண்டு போய் கொடுக்கறது தான் ட்ரீட்மெண்ட்டோட வேலை. சரிங்களா, என்னது பிரசன்டேஷன், எப்படி மெசேஜ் என்னது ஹவ் த மெசேஜ் இஸ் கம்யூனிகேட்டட் ஆர் பிளேஸ்ட் பிஃபோர் தி ஆடியன்ஸ். சரிங்களா, ஒரு மெசேஜ் வந்து எப்படி நம்ம அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போறோம், எந்த ஃபார்ம்ல அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போறோம் அப்படிங்கறத வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி மெசேஜ். சரிங்களா, இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் மெசேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படும். நம்மளுடைய ஒரிஜினல் திங்கிங். சரிங்களா, டீப் இன்சைட் அவங்களை பத்தி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு புரிதல் வேணும். சரிங்களா, இன்டு தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் அண்ட் ஸ்கில்ஸ் இன் தி கிரியேட்டிங் யூசிங் தி ரிஃபைன்டு டெக்னிக்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். சரிங்களா, ஒரு மெசேஜை வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஒரிஜினல் திங்கிங், நம்மளுடைய ஒரு டீப் இன்சைட், அதை பத்தி என்னது ஹியூமன் சைக்காலஜி, ஹியூமன் பிஹேவியரோட பத்தி ஒரு நல்ல பிஹேவியர் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு எது பிடிக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்கில் எல்லாம் இருந்தாதான் என்னது மெசேஜ் வந்து நம்ம கரெக்டா ட்ரீட் பண்ணி வந்து கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா
ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரெசன்டேஷன் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் அப்பான் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஆஃப் சேனல், என்ன சேனல் வந்து சூஸ் பண்ணுறோம், அப்புறம் நேச்சர் ஆஃப் ஆடியன்ஸோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. எல்லா ஆடியன்ஸ்க்கும் ஒரே மாதிரியான சேனல் செட் ஆகாது சரிங்களா, ட்ரீட்மெண்ட் செட் ஆகாது சரிங்களா. ஒருத்தருக்கு என்னது ஓரல் ஃபார்மில் சொன்னால் புரியும் சரிங்களா, ஒரு சிலருக்கு என்னது நம்ம வந்து இமேஜஸாக காட்டினா புரியும், ஒரு சிலருக்கு என்னது அதை வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி லைவாக காட்டினா தான் புரியும். அந்த மாதிரி என்னது அவங்களுடைய நீடுக்கு தகுந்த மாதிரி அது வந்து மாறும் சரிங்களா. டிஃப்ரெண்ட் என்னது அந்த மீட்டிங்காக இல்லாட்டி ஃபோல்டரா டெலிகாஸ்ட் கொடுக்கணுமா, அதெல்லாம் என்னது ஒரு நேச்சருக்கு தகுந்த மாதிரி சேனலோட இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறும் சரிங்களா. தென் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மஸோடைய லிட்ரேட் லெவல், அவங்களோட சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன், டிகிரி ஆஃப் ப்ராக்ரஸிவ்னஸ் சரிங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து மாற்றிக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் சரிங்களா. ஆடியன்ஸ் இல்லாட்டி என்னது ரிசீவர் சரிங்களா. இவங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன் தான் சரிங்களா. இன்டென்ட் ரெசிபியன்ட் ஆர் கன்சியூமர் ஆஃப் தி மெசேஜ், யார் வந்து மெசேஜ் வந்து கன்சியூம் பண்ணுறாங்களோ, யாருக்காக நம்ம மெசேஜ் கொடுக்குறோமோ அவங்க தான் வந்து ஆடியன்ஸ். இவங்க தான் பார்த்தீங்கன்னா டார்கெட் ஆஃப் தி கம்யூனிகேஷன் ஃபங்க்ஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. கம்யூனிகேஷனோட டார்கெட் யாரும் அது ஆடியன்ஸ், அல்டிமேட் அப்ஜெக்டிவ்னா அது ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்ஸ் தான் வந்து கம்யூனிகேஷனோட அல்டிமேட் அப்ஜெக்டிவ் சரிங்களா. ஆடியன்ஸ் என்னது சிங்கிள் பர்சனாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக இருக்கலாம் சரிங்களா. கம்யூனிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அது என்னது இட் ஷுட் பி ஆடியன்ஸ் ஓரியன்டட் சரிங்களா. ஆடியன்ஸை டிபெண்ட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு என்னது என்ன தேவையோ அவங்களுக்கு நோக்கினது அவங்களோட நிதிக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும் சரிங்களா. அப்படி இருந்தால் தான் என்னது கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நம்ம கம்யூனிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எப்படி இருக்குன்னா should be careful in selecting the message which is relevant to the audience. நம்ம செலக்ட் பண்ற மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு ரிலவெண்ட்டாக அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி, அவங்களுக்கு என்னது அவங்களுக்கு பழக்கமான மாதிரி இல்லாட்டி அவங்களுக்கு தேவையான மாதிரி இருக்கணும் சரிங்களா. அதே மாதிரி சேனல்ஸ் கம்பேட்டபிள் டு தி கல்ச்சுரல் பேட்டர்ன், அவங்களுடைய கல்ச்சுரல் பேட்டர்னுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அதுக்கு கம்பேட்டபிள் அவங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி என்னது நம்ம ஒரு கம்யூனிகேஷன் சேனலை வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா. தென் அந்த ட்ரீட்மெண்ட், அந்த மெசேஜ் எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அப்ரோப்ரியேட் ஆஃப் தேர் லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அவங்களோட லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட நாலேஜ், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெசேஜை வந்து ட்ரீட் பண்ணி கொண்டு போகணும் சரிங்களா. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்ஸ் இல்லாட்டி ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஃபீட்பேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்த்தீங்கன்னா அல்டிமேட் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி கம்யூனிகேஷன் சரிங்களா. கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான அல்டிமேட் அப்ஜெக்டிவ் முக்கியமான ஒரு நோக்கமே என்னது இந்த ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்ஸ், அவங்களுடைய ஃபீட்பேக் தான் சரிங்களா. ரெஸ்பான்ஸோட ஆடியன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா மேபி ஆக்ஷனாக இருக்கலாம் சரிங்களா, வெர்பலாக இருக்கலாம், நான் வெர்பலாக இருக்கலாம், இல்லாட்டி பிஹேவியராக இருக்கலாம் சரிங்களா. வேறு ஒன்லி என்னது அவங்க வாய் வார்த்தையாக தான் வெர்பலாக தான் வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படிங்களா. அவங்களுடைய ஒரு ஃபேஷியல் ரியாக்ஷன், அவங்களோட ஆட்டிடியூடாக கூட என்னது நமக்கு வந்து ஃபீட்பேக்காக தான் இருக்கும். தென் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர்லோங்கிற ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து டிஃபர் ஆகும், எல்லாரும் ஒரே மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னென்ன ஃபேக்டர்ஸை டிஃபைன் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அவங்களுடைய ஆட்டிடியூட், அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய பொசிஷன் இந்த சோசியல் சிஸ்டம், இது எல்லாமே என்னது ஒரு பர்சனுடைய ஃபீட்பேக்கை வந்து அஃபெக்ட் பண்ணும் சரிங்களா. ஒருத்தங்க என்னது நான் அவங்களோட பெட்டர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க, இல்லை அவங்ககிட்ட யார்ட்டுமே பேசாதவங்க கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் பேர் இருக்கவங்க அவங்க ஈஸியாக வந்து ஃபீட்பேக் வந்து கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட ஆட்டிடியூட் பெட்டர் பாசிட்டிவாக இருந்தால் இல்லாட்டி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் ஃபீட்பேக் கொடுப்பாங்க, அவங்களோட நாலேஜ் இருந்தாலும் கொடுப்பாங்க, அவங்களோட சோசியல் சிஸ்டத்தில் அவங்களுடைய பொசிஷன், அந்த ஊரில் என்ன மாதிரியான பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து என்னது அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து மாறும் சரிங்களா. ரொம்ப ஒரு ரிசர்வ்டாக இருக்க சரிங்களா, ரொம்ப ஒரு இல்லிட்ரேட்டாக இருக்க ரொம்ப ஒரு அவேர்னஸ் இல்லாத ஒரு ஃபார்மர் பார்த்தீங்கன்னா அவரோட ஈஸியாக வந்து ஃபீட்பேக் வந்து கொடுக்க மாட்டார். அதே ஒரு ப்ராக்ரஸிவ் ஃபார்மர் என்னது ஈஸியாக வந்து அவர் நினைச்சதை சொல்லிடுவார். இதெல்லாம் என்னது கம்யூனிகேஷனுடைய ஆடியன்ஸோடைய ஃபீட்பேக் அஃபெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி பெர்லோ வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் தான் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆர் ஃபீட்பேக். பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி ரிசீவர் ஆர் ஆடியன்ஸ் பேக் டு தி சென்டர், இது என்னது ஒரு ரிட்டன் கம்யூனிகேஷன் இல்லாட்டி ரிட்டன் கம்யூனிகேஷன் கூட சொல்லலாம் சரிங்களா. நம்ம மெசேஜ் கொடுத்துறோம், திரும்ப என்னது அவங்க நமக்கு ரிட்டனாக வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ், அவங்களுடைய நீடு எப்படி இருக்கு, நீடு ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. தென் ரிசீவர் ரெஸ்பான்ஸ் கம்யூனிகேட்டட் பேக் டு தி சென்டர் சரிங்களா. பார்த்தீங்கன்னா எதுக்காகனா டு என்ஷூர் மெசேஜ் ஹாஸ் பீன் ப்ராப்பர்லி அண்டர்ஸ்டுட் பை தி ரிசீவர் ஆர் நாட் சரிங்களா. எதுக்காக ஃபீட்பேக் வாங்குறோம், அந்த மெசேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சரிங்களா. இதுக்காக அந்த ஆடியன்ஸ்க்காக தான் நம்ம மெசேஜ் வந்து அந்த கம்யூனிகேஷன் நடக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து ஃபீட்பேக் வந்து வாங்குறோம் சரிங்களா. அந்த ஃபீட்பேக் முன்னாடி சொன்ன மாதிரி பாருங்க, ஸ்போக்கனாக இருக்கலாம், ரிட்டன், சிக்னல் ஆர் கிவன் த்ரூ அதர் மீன்ஸ், வெர்பல் ஆர் நான் வெர்பல் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த கம்யூனிகேஷன். தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், இதுவும் 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு சரிங்களா. டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் நிறைய டைப்ஸ் இருக்கு, நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு சரிங்களா. அதை ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி ஃபார்ம் சரிங்களா. அது நம்ம என்ன ஃபார்ம்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து ஓரல் கம்யூனிகேஷன், ரிட்டல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. தென் பேஸ்ட் ஆன் தி டைரக்ஷன், மெசேஜ் வந்து எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கிறத பொறுத்து டவுன்வர்ட் கம்யூனிகேஷன், அப்வர்ட் கம்யூனிகேஷன், அப்புறம் ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. The next classification வந்து பார்த்தீங்கன்னா
பேஸ்ட் ஆன் தி ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். நம்மளோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் கம்யூனிகேஷன், இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் பிரிச்சிருக்காங்க. தென் பேஸ்ட் ஆன் தி டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ பொறுத்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் கம்யூனிகேஷன், அப்வர்ட் கம்யூனிகேஷன், ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன் பிரிச்சிருக்காங்க. தென் பேஸ்ட் ஆன் தி வே ஆஃப் எக்ஸ்பிரஷன், நம்ம அதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து வெர்பல், ரிட்டன், நான் வெர்பல் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த கம்யூனிகேஷன் டைப் எல்லாம் ஒன் பை ஒன் அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெர்பல் கம்யூனிகேஷன். சரிங்களா? வெர்பல் கம்யூனிகேஷன் நம்ம டீட்டெயிலாக அடுத்த லெக்சரில் பார்ப்போம். பட் வெர்பல் கம்யூனிகேஷன் என்னன்னு சொல்லி பிரீஃபாக தெரிஞ்சுப்போம். சரிங்களா? இட்ஸ் ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐடியாஸ் பிட்வீன் தி இண்டிவிஜுவல்ஸ் பை ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் வேர்ட்ஸ். சரிங்களா? என்னது நம்ம மெசேஜ் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் பை வேர்ட்ஸை யூஸ் பண்ணி. சரிங்களா? வேர்ட்ஸ் இல்லாட்டி என்னது வெர்ப்ஸை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். அதான் வந்து வெர்பல் கம்யூனிகேஷன். சரிங்களா? பை ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன். சரிங்களா? வெர்பல் கம்யூனிகேஷன் அண்ட் ஒன்லி ஸ்போக்கன் மட்டும் கிடையாது, ஓரல் மட்டும் கிடையாது, ரிட்டனும் சேர்ந்து தான், ரெண்டும் சேர்ந்து தான் என்னது வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஓரல் கம்யூனிகேஷன், ரிட்டன் கம்யூனிகேஷன் அதோடைய டைப்ஸாக சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷன் வித்தவுட் யூசிங் தி மெசேஜஸ். சரிங்களா? வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் கம்யூனிகேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷன். சரிங்களா? சென்ட் த்ரூ தி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், டோன் ஆஃப், சரிங்களா, இது வந்து டோன் ஆஃப் வாய்ஸ், பாடி மூவ்மெண்ட், அப்புறம் போஸ்டர், நம்மளோட ஜெஸ்டர், அப்புறம் க்ளோத்திங், அதர் நான் வெர்பல் ஃபார்ம்ஸ். சரிங்களா? நம்மளுடைய வெர்ப்ஸை யூஸ் பண்ணாமல், வெர்பலை யூஸ் பண்ணாமல், லாங்குவேஜ் யூஸ் பண்ணாமல் பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன் எல்லாமே நான் வெர்பல் கம்யூனிகேஷன் தான். பாருங்க, வித்தவுட் யூசிங் வேர்ட்ஸ், சென்டென்ஸ், கிராமர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வந்து நம்ம பண்ணுறது வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன். நம்மளோட ஃபேஷியல் ரியாக்ஷன், நம்மளுடைய பிஹேவியர், அதெல்லாம் என்னது நான் வெர்பல் கம்யூனிகேஷனில் வரும். சரிங்களா? இது வந்து நம்ம அரௌண்ட் 7 டைப்ஸ் இருக்குது. அது தனியாக அடுத்த லெக்சரில் பார்ப்போம். சரிங்களா? கைனசிஸ், ப்ராக்சிமிக்ஸ், அப்புறம் ஹாப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி 7 டைப்ஸ் இருக்குது. அது அப்கமிங் லெக்சரில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் கம்யூனிகேஷன். சரிங்களா? அந்த ஃபார்மல் கம்யூனிகேஷன் எங்கே இருக்குன்னா ஃபார்மல் இன்ஸ்டியூட்டில் இருக்கும். சரிங்களா? ஃபார்மல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுது. எல்லாரும் அந்த ரூல்ஸ் படி தான் நடக்கணும், எல்லாரும் அந்த கைடன்ஸ் படி தான் நடக்கும். அது வந்து ஃபார்மல் கம்யூனிகேஷன், அதாவது ஃபார்மல் அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் தி 2 or more persons பை ஃபாலோயிங் தி prescribed official. prescribed என்ன அர்த்தம்? பரிந்துரைக்கப்பட்ட, எஸ்டாப்ளிஷ் பண்ண, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேஸ் பண்ணி, ப்ரொசீஜர்ஸ் பேஸ் பண்ணி, சிஸ்டம் அண்ட் செயின் ஆஃப் கமாண்ட் இன் தி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். செயின் ஆஃப் கமாண்ட் என்ன அர்த்தம்? யாருக்கு கீழே யார், சரிங்களா, யார் சொல்றதை யார் கேட்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? அந்த மாதிரியான கரெக்டான ஒரு ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணணும். அது வந்து ஃபார்மல் கம்யூனிகேஷன். இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் த்ரூ ப்ராப்பர் சேனல் கம்யூனிகேஷன். நம்ம இந்த ப்ராப்பர் சேனல் வரும்னு சொல்ற பாத்தீங்களா, தான் அது ப்ராப்பர் சேனல். தரேன்னு ஒரு பர்சன் டு இன்னொரு பர்சன். சரிங்களா? அவங்களோட ஹைரார்க்கியில கரெக்டாக இருக்கும். யார் ஹையர் ஆஃபீஸர் ஆனது அவங்களுக்கு அடுத்து யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும். இவங்க டைரக்டா என்னது இங்கே போகக்கூடாது. சரிங்களா? அது என்னது அது வந்து கரெக்டான ஒரு ஃபார்மேட் கிடையாது, ஃபார்மல் கம்யூனிகேஷன். சரிங்களா? த்ரூ ப்ராப்பர் சேனல் எல்லா மெசேஜும் கம்யூனிகேஷன்ஸும் போகணும். சரிங்களா? இட்ஸ் ஃபார்மல் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா மேட் இன் தி பிளான்ட் வே. ஆல்ரெடி என்னது ப்ரிஸ்கிரைப்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதுபடி தான் இந்த கம்யூனிகேஷன் வந்து நடக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மெமோ, டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஹையர் அபிஷியல்ஸ் அவருடைய சபார்டினேட்டுக்கு கொடுக்குறது எல்லாமே என்னது, இல்லாட்டி இங்கிருந்து கீழே இருந்து மேலே போகிறது எல்லாமே என்னது நம்ம ஃபார்மல் கம்யூனிகேஷனில் வரும். சரிங்களா? அந்த ஃபார்மல் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேபி என்னது ரிட்டனாகவும் இருக்கலாம், ஓரலாகவும் இருக்கலாம். தென் அந்த ஃபார்மல் கம்யூனிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் கம்யூனிகேஷன். டவுன்வர்ட் என்னது, ஹையர் அபிஷியல்ட்ட இருந்து லோயர் அபிஷியலுக்கு வந்து சபார்டினேட்டுக்கு வந்து மெசேஜ் வரும். சரிங்களா? ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஃப்ரம் ஏ ஹையர் லெவல் இன்சைட் அண்ட் ஆர்கனைசேஷன் டு ஏ லோயர் ஒன். சரிங்களா? கீழே இருக்கவங்களுக்கு வரும், சுப்பீரியர் டு சபார்டினேட்டுக்கு வரும். நோட்டீஸ், சர்க்குலர், மெமோ எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். அதே அப்வர்ட் கம்யூனிகேஷன்னா வந்து லோயர் லெவலில் இருக்கவங்க, சரிங்களா, அபிஷியல் லெவலில் லோயர் லெவலில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹையர் அபிஷியல், அவங்களுடைய பாஸ்க்கு, மேனேஜர்ஸ்க்கு வந்து மெசேஜ் அனுப்பாங்க. அது வந்து அப்வர்ட் கம்யூனிகேஷன். சரிங்களா? லோயர் லெவல் டு ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கும். சரிங்களா? சபார்டினேட் டு சுப்பீரியருக்கு மெசேஜ் போகும். அவங்களுடைய ஃபீட்பேக்கு, ஒப்பீனியன், அவங்க பண்ணுற கம்ப்ளைண்ட்ஸ், அவங்களோட கிரீவன்சஸ், அப்புறம் அவங்களுடைய சஜஷன்ஸ் எல்லாமே என்னது அப்வர்ட் கம்யூனிகேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன். ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன் என்ன அர்த்தம்? ஒரே லெவலில் இருக்கும், அதாவது லீனியராக இருக்கும். சரிங்களா? சேம் லெவலில் சேம் பொசிஷனில் இருப்பாங்க. ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரே சுப்பீரியர் கீழே சேம் லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன் வந்து ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன் வந்து ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன். ஸ்டாஃப்ஸ்க்குள்ள நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன் வந்து ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டரல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ். சரிங்களா? அதே டயகனல் கம்யூனிகேஷனாக பார்த்தீங்கன்னா அவங்க என்னது இந்த லெவலில் இருந்து இங்கே பேசுவாங்க. ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டாஃப் கிட்ட பேசுறது, ஸ்டாஃப் வந்து ஸ்டூடெண்ட் பேசுறது, கம்யூனிகேட் பண்ணது எல்லாமே என்னது இந்த டயகனல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னது ஒரு ஆர்கனைசேஷன் அந்த ஒரே ஆர்கனைசேஷன் இல்லாமல் மற்ற ஆர்கனைசேஷனில் அதர் அவங்களோட சுப்பீரியர் இல்லாட்டி அவங்களுடைய லோயர் அபிஷியல் கூட பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா டயகனல் கம்யூனிகேஷன். சரிங்களா? டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் தி 2 employees working at the different departments at the 2 different levels. சரிங்களா? அதான் வந்து கிராஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு டிபார்ட்மெண்ட் என்னது அக்ரி டிபார்ட்மெண்ட் இருக்கு, இங்க ஹார்டி டிபார்ட்மெண்ட் இருக்கு, இங்க என்னது ஏஓ இருப்பார். சரிங்களா? ஏஓ இருப்பார், இங்க ஏடிக்கு வச்சிருப்பார். அவர் என்னது டேரக்டா வந்து இங்க பேசுறது, அதெல்லாம் என்னது டயகனல் கம்யூனிகேஷன்.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். சரிங்களா? இன்ஃபார்மலா என்ன அர்த்தம்? அந்த வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஃபார்மலா என்னது? அந்த ஒரு ஹைரார்கி இருக்கும். சரிங்களா? ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். யார் என்ன ஒர்க் பண்ணணும், யாரு வந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரிஸ்கிரைப்டு ரூல்ஸ் இருக்கும். அதே இன்ஃபார்மல்னா அந்த மாதிரியான ரூல்ஸ் எதுவுமே இருக்காது. சரிங்களா? அவங்க இஷ்டத்துக்கு அவங்க யார்கிட்ட வேணாலும் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சரிங்களா? யார்கிட்ட வேணாலும் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அது வந்து இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவல் ஃபார்ம் ஆஃப் தி கம்யூனிகேஷன். இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸா உடனுக்குடனே நடக்கும் பிட்வீன் தி டூ பர்சன்ஸ் வித்தவுட் கன்ஃபார்மிங் தி அபிஷியல் ரூல்ஸோ எந்த ஒரு ப்ரொசீஜர்ஸோ எந்த ஒரு ஃபார்மாலிட்டி எந்த ஒரு செயின் ஆஃப் கமாண்ட் எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணாமல் யார்கிட்ட வேணாலும் கம்யூனிகேட் பண்ணுவாங்க, மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அது வந்து இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி பர்சனல் இன்ஃபார்மல் ரிலேஷன்ஷிப். சரிங்களா? வந்து இன்ஃபார்மல் ரொம்ப பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணியிருக்கும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி பேசினா கூட ஒர்க் பண்ணுறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். சரிங்களா? யார்கிட்ட வேணாலும் நம்ம கம்யூனிகேட் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் கிரே பாயிண்ட் கம்யூனிகேஷன். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து என்னது? கிரே பாயிண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் இட்ஸ் எ குயிக் வெஹிக்கிள் டு ட்ரான்ஸ்ஃபர் தி இன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஒரு இன்ஃபர்மேஷன் ஈஸியாக வந்து ஷார்ட்டஸ்ட் பீரியட் ஆஃப் டைமில் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா அந்த நம்ம வந்து இந்த இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ். சரிங்களா? ரூமர்ஸ்ல என்ன அர்த்தம்? யார்கிட்ட வருது, யார்கிட்ட சொல்றாங்க அப்படியே தெரியாது. அது என்னது? மற்றவங்ககிட்ட அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போய்கிட்டே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன். இன்டர்னல் என்ன அர்த்தம்? பிட்வீன் அர்த்தம். சரிங்களா? இன்டர்னல் என்ன அர்த்தம்? பிட்வீன் அப்படின்னு சொல்லிட்டு பிட்வீன் தி பர்சன்ஸ். சரிங்களா? ஒரு 2 ஆர் மோர் இண்டிவிஜுவல்குள்ள ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் நடக்கும். அதான் வந்து இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன். சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 ஃபார்மர்ஸ் பேசிக்கிறது. சரிங்களா? 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறது, 2 ஸ்டூடெண்ட் பேசிக்கிறது எல்லாமே என்னது? இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன். சரிங்களா? 2 பர்சன் ஒரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட பேசிக்கிறது என்னது? அது வந்து இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன். அதே இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னது? வித்தின் தி பர்சன். சரிங்களா? வித்தின் தி பர்சன் ஒருத்தங்க அவங்களுக்குள்ளே பேசி நம்ம வந்து திங்க் பண்றது, படிக்கிறது எல்லாமே என்னது? இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன் டேக்ஸ் பிளேஸ் வித்தின் தி இண்டிவிஜுவல்குள்ள நடக்கும். சரிங்களா? டாக்கிங் டு ஒன் செல்ஃப் ஆல்சோ நோன் அஸ் ஆட்டோ கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்டம்ப்ளேட்டிங், கான்செப்ட்லேட்டிங், இப்போ நம்மளுடைய தாட்ஸ் ஐடியாஸை சொல்றதுக்காக என்னது? நம்ம திங்க் பண்றது எல்லாமே நம்மளோட திங்கிங் எல்லாமே என்னது? இந்த இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன். அப்புறம் ரீடிங் என்னது? இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன்ல வரும். சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரீடிங் நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குரூப் கம்யூனிகேஷன், மாஸ் கம்யூனிகேஷன். சரிங்களா? குரூப் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் குரூப் இருக்கும். சரிங்களா? 1 to 2 பீப்புள் பண்ணால் அது வந்து என்னது? இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன். சரிங்களா? 2க்கு மேலே போனால் ஒரு 30 ஒரு ஸ்மால் குரூப் இருந்தால் அது என்னது? குரூப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷனோட ஒரு ஃபார்ம் தான். சரிங்களா? குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சனுக்கு என்னது? பேசுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறது இல்லாட்டி அவங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் ஆகும். அது வந்து குரூப் கம்யூனிகேஷன். அதே மாஸ் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பர் ஆஃப் பீப்புள். சரிங்களா? ஒரு 100 பீப்புள், ஒரு 1000 பீப்புள் அந்த மாதிரி என்னது? ஒரு அதிகமான பீப்புளுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷன். சரிங்களா? எக்ஸாம்பிள் என்னது? டிவி, ரேடியோ, யூடியூப், இன்டர்நெட் எல்லாமே என்னது? மாஸ் கம்யூனிகேஷன். சரிங்களா? மாஸ் கம்யூனிகேஷன் என்னது? ஒரே நேரத்தில் அந்த ஒரு மெசேஜ் என்னது? நிறைய பீப்புள் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதான் வந்து மாஸ் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனில் ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நாய்ஸ். சரிங்களா? நாய்ஸ்னு அர்த்தம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? டிஸ்டர்பன்ஸ்னு அர்த்தம் அந்த டிஸ்டர்பன்ஸ் அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தடை வந்து பார்த்தீங்கன்னா என்டர்ஸ் இன்டு தி சேனலில் இருக்கும். அது என்ன பண்ணும்? ப்ரிவென்ட்ஸ் தி மெசேஜ் ஃப்ரம் பீயிங் ஹியர்ட் ஆர் கேர்ட் ஓவர் கிளியர்லி டு தி ஆடியன்ஸ். ஒரு மெசேஜ் வந்து ஆடியன்ஸுக்கு கிளியராக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அது என்னது? ஒரு தடையாக இருக்கும். அதான் வந்து நாய்ஸ். சரிங்களா? இதெல்லாம் வந்து மெசேஜ் வந்து ஆடியன்ஸ்க்கு போய் சேர்க்க விடாமல் தடுக்குதோ அது எல்லாமே என்னது? நமக்கு வந்து நாய்ஸ் தான். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய நமக்கு பசிக்கிறதோ இல்லாட்டி நம்ம டயர்டாக இருக்கிறது எல்லாமே ஃபிசியாலஜிக்கல் நாய்ஸ். அதே ஃபிசிக்கல் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு, சைட்டு, நமக்கு ஐ ப்ராப்ளம் இருக்கிறது, சரி நமக்கு காது கேட்காம இருக்கிறது, அதெல்லாம் என்னது? ஃபிசிக்கல் நாய்ஸ். அதே சைக்காலஜிக்கல் நாய்ஸ்னா வந்து நம்மளுடைய பிஹேவியர், ஆட்டிடியூட், ஆங்கர், சேட், ஈகோட்டிசம், சரிங்களா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது எல்லாமே என்னது? இந்த சைக்காலஜிக்கல் நாய்ஸில் வரும். சரிங்களா? இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபிடிலிட்டி. சரிங்களா? ஃபிடிலிட்டினா என்ன அர்த்தம்? ஒரு நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு கிரெடிபிலிட்டி. சரிங்களா? ஒரு நம்பகத்தன்மை தான் என்னது? ஃபிடிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இட்ஸ் எ ஃபெய்த்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ப்ராசஸ் பை ஆல் இட்ஸ் எலமெண்ட்ஸ் கம்யூனிகேட்டர், மெசேஜ், சேனல், ரிசீவர். இவங்க கம்யூனிகேஷன் எலமெண்ட்டோட எல்லாத்தையும் என்னது? ரொம்ப பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதான் வந்து கம்யூனிகேஷன் ஃபிடிலிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்யூனிகேஷன் வந்து எல்லாமே என்னது? கரெக்டாக இருக்குது, அந்த மெசேஜ் வந்து கரெக்டாக வந்து ஆடியன்ஸ் போய் ரீச் ஆச்சு, ரொம்ப சக்ஸஸ் ஆச்சுன்னா அது பேர் வந்து கம்யூனிகேஷன் ஃபிடிலிட்டி. சரிங்களா? இந்த நாய்ஸ் அண்ட் ஃபிடிலிட்டி ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு காயினோட 2 சைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நாய்ஸ் வந்து அதிகமானா ஃபிடிலிட்டி வந்து குறைஞ்சிரும், ஃபிடிலிட்டி அதிகமானா நாய்ஸ் குறைஞ்சிரும். சரிங்களா? அதனால என்னது? அது வந்து 2 சைட்ஸ் ஆஃப் காயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
டைம் லேக் சரிங்களா. டைம் லேக்ங்கிறது என்னது? டிலே இன் தி கெட்டிங் தி மெசேஜ் சரிங்களா. ஒரு ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரீச் ஆகுது, ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு ரீச் ஆகுதுன்னா அந்த டைம் என்ன, அதான் அது டைம் லேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. தென் எம்பதி வந்து பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு ப்ரொஜெக்ட் ஒன் செல்ஃப் இன் டு தி ரோல் ஆஃப் அனதர் பர்சன். ஒருத்தங்க நம்ம என்னது அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்களோட பொசிஷன்ல இருந்து நம்ம திங்க் பண்ணி பார்க்கறது என்னது எம்பதி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. தென் எதுக்காக பண்ணோம்னா ஏபிள் டு அப்ரிஷியேட் தி ஃபீலிங், அவங்களோட ஃபீலிங்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு இல்லாட்டி அவங்களோட திங்கிங் அவங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து என்னது அவங்களுக்கு வந்து என்னது அவங்கள வந்து கன்சோல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்காக அவங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறதுக்காக பண்றது வந்து பார்த்தீங்கன்னா எம்பதி. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோமோஃபிலி ஹெட்ரோஃபிலி சரிங்களா. ஹோமோஃபிலி வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோன்னு அர்த்தம் சேம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா. அதாவது டிகிரி டு விச் இண்டிவிஜுவல்ஸ் கம்யூனிகேட் ஆர் சிமிலர் இன் சர்டைன் ஆட்ரிபியூட்ஸ் சரிங்களா. அவங்களுக்கு என்னது ஒரு சர்டைன் ஆட்ரிபியூட்ஸ் சரி ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லாட்டி ஒரு சில இன்ட்ரெஸ்ட் வந்து சேமா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோஃபிலி. அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் நடந்தால் அது வந்து ஹோமோஃபிலி. பிலீப்ஸ், எஜுகேஷன், சோசியல் ஸ்டேட்டஸ், அவங்களுடைய லைக்னஸ் எல்லாமே என்னது சேமா இருக்கும். அவங்களுக்குள்ள அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டா வந்து ஹோமோஃபிலி சரிங்களா. ஒரு பர்டிகுலர் டீம் ஒரு ஐபிஎல் என்னது ஒரு பர்டிகுலர் டீமை சப்போர்ட் பண்றவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு அது வந்து என்னது ஹோமோஃபிலி. அதே ஒரு டீம் இன்னொரு டீமும் ஆப்போசிட்ல இருக்கவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு அது வந்து ஹெட்ரோஃபிலி. ஹெட்ரோனா என்னது டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா. டிகிரி டு விச் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ கம்யூனிகேட் ஆர் டிஃபரெண்ட் இன் சர்டைன் ஆட்ரிபியூட்ஸ். அவங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்களுடைய பிலீஃபோ, எஜுகேஷனோ, சோசியல் ஸ்டேட்டஸோ இல்லாட்டி அவங்களுடைய லைக்னஸோ வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அதான் வந்து ஹெட்ரோஃபிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தென் கம்யூனிகேஷன் கேப் சரிங்களா. கம்யூனிகேஷன் கேப் முன்னாடியே பார்த்தோம் சரிங்களா. அந்த ஆடியன் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி வாட் வாஸ் கம்யூனிகேட்டட், என்ன கம்யூனிகேட் பண்றாரு சென்டர் அப்படிங்கிறதும் தென் வாட் வாஸ் ஆக்சுவலி ரிசீவ்டு பை தி ரிசீவர், ஆடியன்ஸ் வந்து என்ன ரிசீவ் பண்றா அப்படிங்கிறதுக்கான அந்த டிஃபரன்ஸ் என்னது கம்யூனிகேஷன் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் என்னது இன்டென்டட் மெசேஜ் அப்புறம் பர்சீவ்டு மெசேஜ், அது ரெண்டுக்குமான கேப் தான் என்னது கம்யூனிகேஷன் கேப் சரிங்களா. அந்த மெசேஜ் எப்படி இருக்கலாம் டிஸ்டார்டட் சரிங்களா. அது என்னது ஒரு திருச்சி சொல்லலாம், அவங்களுக்கு தப்பா போய் சேர்ந்துருக்கலாம், இல்லாட்டி அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், இல்லாட்டி அவங்க அதாவது அந்த இக்னோர் பண்ணிடலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க அவாய்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி எது வேணாலும் என்னது அதுக்கான காரணமா இருக்கலாம் சரிங்களா. கம்யூனிகேஷன் கேப் சிம்பிளா சொல்லணுது ஃபெயிலியர் இன் தி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சரிங்களா. ரெண்டு பேருக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம சென்டருக்கும் ரிசீவருக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கிறதா என்னது கம்யூனிகேஷன் கேப் வரதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. அந்த கம்யூனிகேஷன் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒன்று வெர்டிகல் கேப், ஹரிசாண்டல் கேப், இன்டர்னல் கேப், எக்ஸ்டர்னல் கேப், அப்புறம் நாலேஜ் கேப், டெலிவரி கேப், அப்புறம் ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு சொல்லி நிறைய டைப்ஸ் இருக்கு சரிங்களா. இதெல்லாம் என்னது ஒவ்வொரு என்னது 2 மார்க்ல கேட்கறது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கம்யூனிகேஷன் கேப்னா என்ன சரிங்களா, நாய்ஸ்னா என்ன, ஃபிடலிட்டினா என்ன 1 மார்க்ல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு சரிங்களா. தென் இதோட இந்த ஃபர்ஸ்ட் லெக்சர் கம்ப்ளீட் ஆயிருச்சு. நீங்க அடுத்தது வீடியோக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தது என்னது ஏஎக்ஸ் ஸ்டூடெண்ட்ல இருக்கக்கூடிய 17 லெக்சர்ஸ் நம்ம வீடியோ போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் சரிங்களா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் சரிங்களா. உங்களுக்கு வேணா வாட்ஸ்அப் சேனலில் வேணா ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்தது வீடியோ போடும்போது உங்களுக்கு அப்டேட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.